திருமாவளவனிடம் தோற்று போகலாம். தந்தையிடம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அது மகன் அவர் சரி ஏற்றுக்கொள்ளாம எதிர்க்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளோடு அவர்களுக்கு எந்த விதமான போட்டியும் இல்லை. அதனால் வெற்றி தோல்விக்கு என்ற பேச்சுக்கு இடமும் இல்லை. எங்கள் களம் வேறு, எங்கள் பயணம் வேறு. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை எங்களின் போட்டி கட்சியாக ஒருபோதும் நினைத்ததில்லை. இது ஒரு யூகமான கேள்வி, திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற கேள்வி. அதற்கு அந்த கேள்விக்கு இப்போதைக்கு அந்த அவசியமும் இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சரியான முறையில் அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும். அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் சரியான முறையில் வழி நடத்தவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு புறக்கணிக்கப்பட்டது. ஏற்கனவே அவங்க தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவருக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறார். இது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நம்பகத்தன்மைக்கான ஒரு அடையாளம். ஆனால் அதிமுக அவ்வாறு வாக்குறுதி கொடுத்ததாக தேமுதிகவினர் கூறுகிறார்கள். அந்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை, அவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய இடத்தை ஒதுக்கவில்லை என்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், சீர்தூக்கி பார்ப்பார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.